தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறு நாடகத்தை நடித்து காட்ட வருகிறார்கள் இன்டர் மாணவர்கள். முன்னுரை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒவ்வொரு முறையும் தேவனை விட்டு பின்வாங்கும் பொழுது தேவன் அவர்களை பகைவர்களிடம் ஒப்படைக்கிறார். இப்படியாக நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யாபின் என்னும் கானானிய ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவனுடைய சேனாதிபதியின் பெயர் சிசேரா. இவர்கள் இஸ்ரவேலை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியை கர்த்தர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்க எழுப்பினார். தெபோராள் இஸ்ரவேல் ஜனங்களின் நியாயம் விசாரித்தல். ஜனங்கள் தங்கள் குறைகளை தெபோராளிடம் கூறுகிறார்கள். ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. உழைப்புக்கு ஏற்ற பணம் எங்களுக்கு இல்லம்மா. நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் அம்மா. எங்க பிள்ளைகளை மிகவும் வேலை வாங்குறாங்கம்மா. என் பிள்ளைகளுக்கு ஆகாரமே கொடுக்க மாட்டாங்கம்மா. நீங்கள் போய் நப்தலி தேசத்துள்ள பாராக்கை என்னிடம் அழைத்து வாருங்கள். அப்படியே செய்கிறோம் அம்மா. தெபோராளே வணக்கம். என்னை ஏன் அழைத்து வர சொல்லி? இங்க பாரா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிற அந்த யாபின் அந்த மோசமான சிசேரா அவர்களையும் அவர் படைகளையும் கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். உன்னுடன் 10,000 பேர் கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போ. சிசேரா மற்றும் அவன் ரதங்கள் எல்லாவற்றையும் உன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். சரி, நான் போகிறேன். ஆனால் நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன். நீ வரவில்லை என்றால் நான் போக மாட்டேன். அப்படியா? சரி, நான் நிச்சயமாக உன் கூட வருகிறேன். ஆனால் அந்த வெற்றியின் மேன்மை உனக்கு வராது, ஒரு பெண்ணுக்கு தான் வரும். சரி, வா போகலாம். யுத்த களத்திற்கு வந்த சிசேரா பாராக்கின் படை வீரர்களை பார்த்து பயந்து ஓட்டம் பிடித்து ஓடிவிட்டார். யார் இது? ஐயா, என்ன வேண்டும் உங்களுக்கு? கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. இருங்க கொண்டு வருகிறேன். பாலை குடித்துவிட்டு போர்வைக்குள் ஒளிந்து கொள்ளுங்கள். யாகேல் போர்வையில் சிசேராவை மூடி சுத்தி மற்றும் ஆணியில் அடித்து அவனை கொன்று போடுகிறாள். போர்க்களத்திலிருந்து பாராக் யாகேலின் வீட்டுக்கு வருகிறார். யார் அது? நான் தான் பாராக். வாங்க, இதோ நீங்க தேடி வந்த மனுஷன். இப்படியாக தெபோராள், பாராக், யாகேல் இவர்கள் மூவரும் தேவன் கானானிய ராஜாவாகிய யாபினை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். முடிவுரை. தேவன் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்த தேவ பக்தியுள்ள தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அப்படிதான் தேவன் தெபோராளை தெரிந்தெடுத்தார். எப்படி தெபோராள் அவள் வாழ்க்கையின் மூலமாய் தேவன் செயல்படுவார் என்று நம்பி தனது வாழ்க்கையில் கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அதுபோல சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வாக்கின்படி நாமும் தேவனுடைய திட்டத்தை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் மூலமாய் தேவன் செயல்படுவார். நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்களாக வாழலாம்.